என் பேர் வந்து சிவலிங்கம். நான் இருக்கிறது பிருந்தாவன் லேஅவுட்டு, பிதிரள்ளி பிருந்தாவன் லேஅவுட்டு. எனக்கு 2 பசங்க, ஒய்ஃப் இல்லை. 5 வருஷம் ஆச்சு இறந்துட்டாங்க. அப்போதுலேருந்து நான் தான் பார்க்குறேன் அவங்கள. அவங்க 2 பேர் இப்போ தான் வேலைக்கு போயிருக்கிறாங்க ஒரு 3 மாதமா. இப்போ எல்லாம் நான் தான் எல்லாம் செய்கிறது, சாப்பாடு கீப்பாடு எல்லாம் செய்கிறது. ஆக்சுவலி எனக்கு வந்து டெய்லர் வேலை தெரியும். ஆல்ட்ரேஷன் செய்வேன், ப்ளஸ்ஸு ப்ளவுஸு, ட்ரெஸ்ஸு எல்லாம் செய்வேன். இப்போ எனக்கு மிஷினுக்கு ஐட்டம் வேணும் மேடம். எனக்கு 5 வயசில் வந்து போலியோ அட்டாக் ஆச்சு மேடம். 5 வயசில் எனக்கு கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி. எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது. நான் இருந்தது வந்து ஆட்டினாரில், சொந்த வீட்டில் தான் இருந்தேன். அதெல்லாம் விற்றுட்டு இப்போ இந்த பக்கம் வந்துட்டேன் நான். அண்ணன் தம்பிக்கு பிரச்சனைனால இன்னும் சமாளிக்க முடியல. அதனால் 2 பசங்களை கூப்பிட்டு நான் இப்படி வந்துட்டேன். ஒருத்தன் வந்து எஸ்எல்சி முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிருக்கிறான். சின்ன வந்து 8th வந்து இந்த கொரோனான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, அதனால அவனுக்கு ஸ்கூல் போட முடியல. இப்போ அவனு இப்போ 18 கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ வேலைக்கு போயிருக்கிறான். இப்போ தான் போயிருக்கிறான். வந்து ஸ்டிக் வச்சுன்னு ரொம்ப தூரம்லாம் நடக்குவேன். இப்போ வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே சேரில் உட்காந்துது, அதில் உட்காந்து அதுலேருந்து அப்புறம் வண்டிக்கு சும்மா ஒரு 10 ஸ்டெப்பு நடக்குவேன். அதுக்கு மேலே வந்து ஃபுல்லு வந்து ஒரே காலில் வெயிட் போட்டு 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 இது இப்போ வீக் ஆகின்னு வருது. ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு ஆகுதில்ல. வண்டியெல்லாம் ஓட்டுற மேடம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஊருக்கெல்லாம் வண்டியில் போயிட்டு வந்துடுவோம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்போ நீங்கள் டெய்லரிங் நம்ம கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அதில்? அதில் வந்து இப்போ இது ட்ரெஸ்ஸு, இது நைட்டி கேட்டுக்கிறோம். நைட்டி அப்புறம் பெட்டிக்கோட்டு அது பீஸ் கொடுக்குவாங்க. வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் ஒரு 20 கட்டிங்கு 30 கட்டிங் இந்த மாதிரி தான் கொடுக்குறது. அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் செய்யுது. இப்போ மிஷினெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு நீ மிஷின் ரெடி பண்ணிக்க, நான் கட்டிங் நான் எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் மிஷினு மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் பண்ணுவீங்களோ? பண்ணலைன்னா பண்ணலைனாக்கா என்ன பண்ணுறதுக்கு? இப்போ 2 மிஷின்னாக்கா 2 மிஷினுக்கு ஆள் தேவை எனக்கு. எனக்கு அந்த அளவுக்கு கூலியும் கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்குறது ஒரு பீஸ்க்கு 5 ரூபா. இப்போ 30 கட்டிங் வாங்கிட்டு வந்தாக்கா எவ்வளோ வருதுங்க? 150 ரூபா வருது. இப்போ அவங்களுக்கு என்ன கூலி கொடுக்குது? அதனால மிஷினுக்கு மெட்டீரியல் இருந்தாக்கா எனக்கு ஒரு மிஷினுக்கு எனக்கு வர்றது எனக்கு சரியாக போயிடும். ஓகே, நம்ம கொடுப்போம். ஆனால் நம்ம கொடுத்தா அந்த மேலே நீங்கள் பண்ணலன்னு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். எது மிஷினா மேடம்? என்னென்ன கொடுப்போம் அது. சரி, ஓகே, அது பரவாயில்ல மேடம். சரியா? சரி மேடம்.